ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் தால் தட்கா ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மல் தாலுக்கு இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இஞ்சி, கஸ்தூரி மேத்தி தேவைப்படும். இதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு கப் துவரம் பருப்பு, ஒரு கப் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ்வில் எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது கொஞ்சமாக ஜீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கணும். நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி செடி, கழுவி வச்சிருக்கிற ஒரு கப் துவரம் பருப்பும் ஒரு கப் பாசிப்பருப்பும், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இதை நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டேன். குக்கரில் வைக்கும்போதே நான் ஒரு 3 to 5 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நார்மலாக தால் வேக வைக்கும்போதே நான் யூஸ்வலாக சேர்த்தேன். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய், நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கடுகு, ஜீரகம், நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் வெங்காயம், பெருங்காயம் சேர்த்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்தூரி மேத்தி, அப்புறம் கொத்தமல்லி செடி. அவ்வளோதான், தால் தட்கா முடிஞ்சுது. நான் ஈவினிங் என் பசங்க வந்ததுக்கப்புறம் இது சாப்பிட கொடுத்தேன். பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதெல்லாம் அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு.